ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த 10th இங்கிலீஷ்க்கான செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் இருப்பா இந்த மாதம் ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் தான் பசங்களை போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்கவாக ரெஃபர் பண்ணி வச்சிங்கப்பா. கண்டிப்பாக இருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நாளை பல மாவட்டத்தில் நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்பாங்க சொல்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் பேப்பர் போடுங்க. வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரானது அப்லோட் செய்யப்படும். ஸோ நீங்கள் அதை பார்த்து படிச்சிக்கலாம் சரிங்களா. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க வீடியோ குரூப் இல்லை. ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ அதுக்கு ஆன்சர் செக் பண்ணிங்க. ஒருவேளை ஆன்சர்ஸும் வேணும் அப்படின்னு ஆன்சர்ஸ்னு போடுங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட்டில் சினோனிம்ஸ். ஸோ சினோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் இருக்க ஆன்சர் செக் பண்ணி வச்சுங்க. சினோனிம்ஸ்க்கு ஆன்டனிம்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டைலேட்டடு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சுவேட் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் செவன்த் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் plural ஃபார்ம் ஆஃப் நைஃப் ஃப்ரம் த ஃபாலோவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க ஆன்சர் செக் பண்ணி வச்சுங்க. 8th ஒன் ஃபார்ம் ஏ டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் சஃபிக்ஸ் டு த வேர்ட் பிரதர். ஸோ பிரதருக்கு கரெக்ட் சஃபிக்ஸ் வேர்டு என்ன அப்படின்னு பாருங்கள். 9th ஒன் சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த அப்ரிவேஷன். ப்ரெஸ்ஸுக்கான கரெக்ட் அப்ரிவேஷன் என்ன. 10th ஒன் கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் வித் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஃப்ரேஸ் எழுப்பா. ஐ ட்ரைட் ஏரோபிக்ஸ் செவரல் டைம்ஸ் பட் ஐ couldn't டேஷ் வித் த அதர்ஸ். 11th one choose the suitable option to pair it with word draw to form a compound word. 12th one fill in the blanks with most appropriate preposition with given below. I couldn't help venting my anger dash you. 13th one complete the following sentence using the most appropriate tense for form ஓகேங்களா. if he dash her she would have waited for him ஓகேங்களா. 14th one choose the most appropriate link from the given options. Dash Ronnie is allergic to dogs. She has 6 of them ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 2 ஸோ பார்ட் 2 பொறுத்த செக்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எனி 3 இருந்தால் போதும். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 50th வந்து why did the young bird utter a joyful scream. 16th one what did the boardwells think when they heard the mother shout. 17th one where was Nagan uncle shop. 18th one why did Holmes played with him ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் செக்ஷன் 2 பசங்களா. செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா போயம் லைன்ஸ் கொடுப்பாங்க. அதிலிருந்து கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கும். எனி 3 அதுதான் போதும் ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா படித்து வச்சுருங்க. 19th வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் இஸ் த வெதர் ஆல்வேஸ். பி வாட் ஆர் த சீசன்ஸ் மென்ஷன்ட் இயர். 20 ஏ வந்து வேர் ஆர் த மெட்டல்ஸ் மெல்டட். பி ஹூ டஸ் வி ரெஃபர் டு ஓகேங்களா. 21 பொறுத்த வரைக்கும் ஏல ஹவு ஷுட் ஏ உமன் பி ட்ரீட்டட் poetess through the okay treated. Next B வந்து what is the message conveyed by the poetess through the above lines. 22 பொறுத்த வரைக்கும் மேலே how is the way of life. B பொறுத்த வரைக்கும் how should be the journey of life ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் செக்ஷன் 3 ஸோ செக்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா எனி 3 இருந்தால் போது 23 பொறுத்த வரைக்கும் read the following sentence in other voice மாற்றணும். did he write a letter. 24 indirect speech மாற்றணும். the principal said don't waste your time and concentrate on studies ஓகேங்களா. 25 punctuate the following sentence வாட் ஏ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹேவ் பீன் டு யூ. ஸோ எங்கே வந்து கமா போடணும், எங்கே ஃபுல் ஸ்டாப் போடணும், எங்கே டபுள் கொட்டேஷன் போடணும் அப்படின்றது நல்லா படித்து வச்சுருங்கப்பா. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்கும் ஒரு மார்க் கொடுப்பாங்க, ½ மார்க் போடுவாங்க பார்த்து வச்சுங்க. 26 பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸை மாற்றணும். லதா இஸ் சிக் பட் ஷி அட்டெண்ட்ஸ் த ரிகர்சல் ஓகேங்களா. 27 பொறுத்த வரைக்கும் ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ்ப்பா. ஸோ அதாவது உங்களுக்கு வார்த்தைகள் மாற்றி கொடுத்துருப்பாங்க, அரேஞ்ச் இல்லாமல் அதை கரெக்டாக நீங்கள் ஃபார்ம் பண்ணி ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இது பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் செக்ஷன் 4 ஸோ செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின். ஸோ மேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேப் நல்லா பார்த்து வச்சுங்க பசங்களா. எ மேன் ஆஸ்க்ஸ் யூ டு டைரக்ட் ஹிம் டு த பெட்ரோல் பங்க் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஹெல்ப் ஹிம் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கீங்க. ஸோ பார்த்து இந்த பார்க் பக்கத்தில் இருக்கீங்க, பெட்ரோல் பங்க் போனால் எப்படி வழி சொல்வீங்க அப்படின்ட்டு பாருங்கப்பா. ஸோ இது எவ்வளோ பார்ட் 3 பசங்களா. ஸோ பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா 29 வந்து டிஸ்கிரைப் த ஃபன்னி இன்சிடென்ட்ஸ் தட் காஸ்ட் த கன்ஃபியூஷன் இன் த ஹவுஸ். 30 highlight the factors responsible for all women Indian Navy crew to carry out the expedition. 31 give an account of the last day of a mammal in school. 32 how do we use technology in our day-to-day lives ஓகேங்களா. செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் ரைட் இன் 2 paragraphs. ஸோ poem paragraph பொறுத்த வரைக்கும் 33ல் ரைட் ஏ paragraph on the Grumble family and their attitude towards others. 34 ரைட் த அவுட்லைன் ஆஃப் த poem the secret of the missions. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா படிங்க. இந்த Grumble family இந்த secret of the mission நல்லா படிச்சு வச்சுருங்க. பப்ளிக் வரைக்கும் கேட்க வாய்ப்பு நல்லா பார்த்து வச்சுங்க. 35 பொறுத்த வரைக்கும் ரீட் த ஃபாலோவிங் சென்டர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ ஓகேங்களா. ஸோ poem lines வந்து கொடுத்துருக்காங்க, கீழே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த அபவ் லைன்ஸ்.
B. Pick out the alliterated words in the last line. C. Identify the figure of speech employed in the first line. D. Write the rhyme scheme of the given stanza. ஓகேங்களா? அதேபோல் 36 வந்து paraphrase the following stanza. இது மாற்றி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 3பா. ஸோ செக்ஷன் 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கோஹெரண்ட் ஆர்டர், அதாவது உங்களுக்கு ஒரு சினாரியோ கொடுத்துருப்பாங்க, ஆர்டர் மாறி மாறி இருக்கும், அதை கரெக்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முலன் ran into the house and informed her father, no my daughter, said the old man, you can't do this. Next, the emperor said that one man from each family must join the army. She climbed on a family house and off she went to join the emperor army. Mulan cut off her long black hair and put on her father's robe. ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் கரெக்டாக வரும், ஆர்டராக வரும், பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ இந்த கோரண்ட் ஆர்டர் இந்த சினாரி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க, நல்லா படிச்சு வச்சுருங்க. 38 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஸோ பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கும். ஏ வந்து பார்த்தீங்கன்னா who was the governor of the country shining? B. what was his nature? C. what was his cruel proclamation? D. what was the custom during the barbarous days? E. why was the order of the governor affected the poor farmers? ஓகேங்களா? அதுக்கப்புறம் செக்ஷன் 4பா. செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், தயவு செஞ்சு இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. உங்கள் கைடு யார்ட்டாச்சும் இருந்துச்சுன்னா புக்கில் கூட இருக்கும், கைடு ரெஃபர் பண்ணி வச்சுங்க. நிறைய அட்ராக்டிவ் கொடுத்து வச்சுங்க, பார்த்து வச்சுங்கப்பா. நோ மோர் பவர் கட்ஸ், த பெஸ்ட் பவர் அப், இந்தியாஸ் நம்பர் 1 சோலார் யூபிஎஸ் கம்பெனி, ஏசி ஃப்ரிட்ஜ் எல்சிடி எல்லாரும் வாங்க, சத்யாவுக்கு வாங்க, அப்படி விளம்பரம் பண்ணணும். ஓகேங்களா? பார்த்து வச்சுங்கப்பா. 40 பொறுத்த வரைக்கும் ரைட் a letter to the wholesale book dealer after receiving the order, some of the dictionaries are damaged, write a letter of complaint. ஓகேங்களா? ஸோ இது பார்த்து வச்சுங்க. 41 பொறுத்த வரைக்கும் you are the school's people leader of your school principal requested you to inform the students about a trip to Ooty for 3 days, prepare a notice giving the details such as date of journey, mode of transport, amount, etc. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 42 வந்து இந்த பிக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன அந்த கற்பனையில் தோணுதோ அதை அப்படியே கொட்டி தீருங்க பசங்களா. ஸோ நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் எழுதினாலே போதும், ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 43. ஸோ 43 பொறுத்த மாதிரி நோட்ஸ் ஆர் சம்மரி ஆஃப் த ஃபாலோவிங் பேசேஜ். ஓகேங்களா? ஸோ நோட்ஸாகவே எழுதலாம், இல்லை உங்களுக்கு சம்மரி இது மாதிரி பண்ணலாம், சம்மரி ரைட்டிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து வச்சுங்க. 44 பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் த எரர், தயவு செஞ்சு ஸ்பாட் த எரர் யாருக்காலும் தெரியாமல் இருக்கோ அட்லீஸ்ட் இந்த ஸ்பாட் த எரர் படிச்சுட்டு போங்க. இதுலேருந்து ஒரு சில கொஸ்டின் கேட்க வாய்ப்பு நல்லா பார்த்து வச்சுங்க. My son is fond to music. B பொறுத்த வரைக்கும் Srina avoids to eat foods. C. Arun have a cottage in Ooty. D. You may speak politely to the elders. E. She love her father. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெமரி போயம் பார்த்து இந்த சம்மர் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து வச்சுங்க. அண்ட் போயம் ஆத்தர் முக்கியம், போயம் ரெட்டிங் முக்கியம். அப்போ தான் ஃபுல் மார்க் தருவாங்கப்பா, இப்போயே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பார்ட் 4 பசங்களா. ஸோ இன்ஸ்டால்மெண்ட், ஸோ இது நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் எதாவது தெரியல அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் இன்ஸ்டால்மெண்ட் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சுருக்கேன், அதை நீங்கள் எந்த இன்ஸ்டால்மெண்ட் இருந்தால் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஷார்ட்கட்னு போட்டால் அதுக்கான தனி ஒரு வீடியோவை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பொறுத்த வரைக்கும் 47. ஸோ ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ். ஸோ பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். When did this incident happen? B. What was the work assigned to the soldiers? C. What was the corporal doing? D வந்து who came to help the soldiers? ஓகேங்களா? அப்படி இல்லைனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கும். ஏ வந்து பார்த்தீங்கன்னா who can make the people great and strong? B. who work while others sleep? C. which is the strength of a nation? D. is gold a nation a strength? ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களோட கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்து வச்சுங்க. இது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான், மறுபடியும் சொல்லிட்டேன். நேற்று முன்தினம் ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற கொஸ்டின் பேப்பர் இன்று உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ பல மாவட்டத்தில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இதுலேருந்து ஒரு சில கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான் போட்டிருக்கு. ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சு நல்லா பார்த்து வச்சுங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் கூட தொடர்ச்சி வீடியோ போகிறப்ப அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா. மிஸ் பண்ணுறாதீங்க. பை பை.